அனைவரும் இந்த ஸ்பேஸ் டைம் தமிழுக்கு வரவேற்கிறேன். குவாண்டம் ஃபிளக்சுவேஷன் பார்ட் 1ல ஒரு ஸ்பேஸ்ல எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறத திருமுறை சொல்லியிருந்தாரு. இல்லது சக்தி இழந்தனில் உண்டாக்கி. இல்லது அப்படிங்கிறது இல்லாத அப்படின்ற ஒரு பொருள் படுகின்ற ஒரு சொல், இல்லைன்னா உள்ளிருக்கும் அப்படின்ற பொருள் படுகின்ற ஒரு சொல். இல்லது சக்தி இழந்தனில் உண்டாகி. அந்த விழியம் பார்க்கல அப்படின்னா அந்த விழியத்தை பாருங்க. இந்த விழியத்துல நம்ம ஒரு ஸ்பேஸ்ல எப்படி ஒரு பொருள் தோன்றி மறைகிறது, அதான் குவாண்டம் ஃபிளக்சுவேஷன். அதை நம்ம திருமூலர் எப்படி சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க விழியத்துக்குள்ள போகலாம். இரண்டாம் தந்திரத்துல அழித்தல் பகுதியில இந்த பாட்டு வருது. பாழே முதலாய் எழும் பயிர் அப்பயிர் பாழாய் அடங்கினும் பண்டைப்பாழ் பாழாகா வாழா சங்காரத்தின் மால் அயன் செய்தியான் பாழாம் பயிராய் அடங்கும் அப்பாழிலே. இந்த பாடலோட ஒரு பொதுவான விளக்கம் இங்க பாழே முதலாய் எழும் பயிர். பயிர் அப்படிங்கிறத நம்ம உயிர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இறை நிலையிலிருந்து உயிரானது இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்து அழிந்து திரும்பவும் அந்த இறைநிலைக்கே போகிறது. இதுதான் இந்த பாடலோட பொதுவான ஒரு கருத்து. ஆனா இந்த கருத்துல ஒரு பிழை இருக்கு. என்ன பிழைனா, இறைநிலைய நம்ம பாழ் அப்படின்னு அந்த வார்த்தையில சொல்ல மாட்டோம். பாழ் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத, நீ பாழா போயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம போயிட்ட அப்படிங்கிறது அர்த்தம். சோ இறைநிலைய நம்ம பாழ் அப்படின்ற வார்த்தையினால குறிக்க மாட்டோம். திருமூலரே 8ஆம் தந்திரத்துல முப்பாழ் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த விளக்கியிருக்காரு. அதாவது 3 விதமான பாழ் இருக்கு அப்படிங்கிறத விளக்குறாரு. அதை விளக்கும் போது கூட இந்த 3 பாழையும் விடுத்தால் இறைநிலைக்கு செல்லலாம் அப்படிங்கிறது தான் அவர் விளக்கியிருக்காரு அந்த முழுக்கவும். அதனால பாழ் அப்படிங்கிற அந்த வார்த்தை இறைநிலையை குறிக்காது. அதனால அப்ப என்ன இது குறிக்கும்? இறைநிலைக்கு பதிலாக நீங்க ஸ்பேஸ் இங்க வச்சீங்கன்னா, ஸ்பேஸ்ல இருந்து ஒரு துகள் உருவாகிறது. பாழே முதலாய் எழும் பயிர். ஒரு பயிர் அப்படிங்கிறது ஒரு நிலத்துக்கு மேல வளரக்கூடிய ஒன்று. சோ நிலம் தான் ஆதாரம், அதற்கு மேல வளரும். இதுதான் ஒரு பயிர். அப்ப ஒரு பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பேஸ் மேல உருவாகும். அதுதான் நம்ம முன்னாடி பாடல்ல பார்த்தோம். இல்லது சக்தி இழந்தனில் உண்டாகி அப்படிங்கிற வார்த்தையினால ஸ்பேஸ்ல எனர்ஜி வரும். எனர்ஜி தான் இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். பாழே முதலாய் எழும் பயிர். அப்ப ஸ்பேஸ்ல எனர்ஜி தோன்றுகிறது அப்படிங்கிறத இதை குறிக்கிறார். பாழ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்பேஸை குறிக்கும். பாழே முதலாய் எழும் பயிர் அப்பயிர் பாழாய் அடங்கினும் பண்டை பாழ் பாழாகா. எப்படி அந்த பார்ட்டிகள் உருவாகிறதோ அந்த பார்ட்டிகள் அழிந்தும் போகிறது. அப்படி அந்த ஸ்பேஸ்லயே திரும்பவும் அழிந்து போகும் அந்த பார்ட்டிகள் ஸ்பேஸ்ல அழிந்து போறதுனால ஸ்பேஸ் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆகிறது, இல்ல வேஸ்ட் ஆகிறது. அதுதான் அத பண்டை பாழ் பாழாகா அப்படின்ற அதுல வரியில சொல்றாரு. அடுத்த வரி, வாழா சங்காரத்தின் மால் அயன் செய்தியான். சங்காரம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம போதல் அப்படின்னு அர்த்தம். வாழா சங்காரம் அப்படின்னா வாழ முடியாமல் அழிந்து போகின்ற அப்படின்ற ஒரு பொருள் வரும். வாழா சங்காரத்தின் மால் அயன் செய்தியாம். இதுல மால் அயன் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறதுனால இது திருமாலையும் அயன், அதாவது பிரம்மனையும் குறிக்கின்ற ஒரு சொல்லாக நம்ம கருத வேண்டாம். அயன் அப்படின்றது உருவாக்கும் திறன், மால் அப்படின்றது காக்கும் திறன், இல்லைன்னா ஒரு அட்ராக்ஷனை பத்தியும் சொல்லலாம். சோ இந்த உருவாகும் அதுக்கப்புறம் வாழ்கின்ற அந்த பார்ட்டிகள் ஆனது சங்காரத்தின் பொழுது, அதாவது ஒண்ணுமே இல்லாம போகும் பொழுது என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த செய்தியாம் அப்படின்ற ஒரு வார்த்தையினால சொல்றாரு. வாழா சங்காரத்தின் மால் அயன் செய்தியாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாழாம் பயிராய் அடங்கும் அப்பாழிலே. அப்ப ஒண்ணுமே இல்லாம
திரும்பவும் ஸ்பேஸ்லயே அது மறைந்து போகும். ஆனா வெறும் அப்படி மறைந்து போகாது. எப்படி மறைந்து போகுமா? பாழாம் பயிராய் அடங்கும் அப்பாழிலே. திரும்பவும் முளைக்கின்ற ஒரு சக்தி மிகுந்த ஒரு பார்ட்டிகளாக திரும்பவும் ஒண்ணுமே இல்லாம போகிறது அப்படிங்கிறார். அப்ப திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒன்று அது உருவாகி வாழ்கின்ற பொழுதும் அது மறைகின்ற பொழுதும் திரும்பவும் அதால எழ முடியும் அப்படிங்கறத அந்த வார்த்தையில சொல்றாரு. பாழே முதலாய் எழும் பயிர் அப்பயிர் பாழாய் அடங்கினும் பண்டை பாழ் பாழாகாம் வாழா சங்காரத்தின் மால் அயன் செய்தியாம் பாழாம் பயிராய் அடங்கும் அப்பாழிலே. இது ஒரு ஸ்பேஸ்ல நடக்கின்ற குவாண்டம் பிளக்சுவேஷனை எக்ஸாக்டா சொல்லுகின்ற ஒரு பாட்டு. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.